வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2024 இன்றைக்கி நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருந்தாங்க. 555 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நேற்றே 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டோம். நமக்கு ஆல் போல்ட்லேயே 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டோம். 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து நேற்று பி போர்ட்லேயும் நமக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். 5ஆம் நம்பர் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்துருந்துச்சு. நம்ம ஒரு நம்பர் தான் கொடுத்தோம், பட் 3 நம்பருமே வந்துருந்துச்சு. 5ஆம் நம்பர் யாருமே எதிர்பார்க்கல, பட் வந்துருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் நமக்கு 3 5 கொடுத்தாங்க. 5 5 5 3 5 கொடுத்துட்டாங்க. சரிங்களா, பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தா ஒரு 5ஆம் நம்பர் ரிப்பீட் அடிப்பாங்கன்னு நினச்சோம், பட் அதே 3 5ஆம் நம்பர் ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு 5ஆம் நம்பர் ரிப்பீட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் 3 5ஆம் நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா, போன வாரம் வந்து நிர்மலில் 205 இதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம 5ஆம் நம்பர் கண்டிப்பாக நம்ம காட்டத்தில் வர வாய்ப்புகள் இருக்குன்னு அதே தான் கொடுத்துருக்காங்க. மாற்ற முடியல. அது ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் 3 நம்பராக கொடுத்துட்டாங்க. அந்த நிர்மல் கம்பெனி 555 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5ஆம் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஒரு 5ஆம் நம்பர் மறுபடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்குதான்னு பாருங்கள். அப்படி வந்தால் எனக்கு ஒரே ஒரு போர்டு மட்டும் பர்டிகுலர் போர்டு ரொம்ப டவுட்டில் இருக்குது, பட் அந்த போர்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு எந்த போர்டுலேயும் வராது, அந்த போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 929 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 15/6/2024 கார்வனியா ரிசல்ட்டு. கார்வனியாவோட 658வது குழுக்கள் இருக்குது. இந்த குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கான ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, 16 அதாவது நாளைக்கு வந்து 15/6/2024 கார்வனியாவுடைய ரிசல்ட்டு தான் 658வது குழுக்கள். சரிங்களா, போன வாரம் கார்வனியாவில் என்னங்க நம்பர் அடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 910 அப்படிங்கிற நம்பர் தான் அடித்தாங்க. சரிங்களா, போன வாரம் கார்வனியாவில் 910 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கார்வனியாவில் அடிக்கப்பட்ட நம்பரு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 555. சரிங்களா, அதே மாதிரி ட்ரா நம்பர் 929. சரிங்களா, இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி நாளைக்கு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 658. சரிங்களா, 1 2 3 4 நம்பரு கரெக்டாக வந்துடுச்சு. சரிங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா, எந்தெந்த போர்டு எந்தெந்த இடத்துல உட்காரக்கான வாய்ப்புகள் இருக்கும், இதில் பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகுது, பெண்டிங் நம்பர் இல்லாமல் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது, இது எல்லாத்தையும் நம்ம கடன்னு பார்த்தரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்களா, இன்றைக்கி என்ன நம்பர் தாங்க உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, பி போர்டில் இந்த 10ஆம் நம்பர் 10 நாளாக இருந்த 5ஆம் நம்பர் மட்டும் நமக்கு கழட்டியிருந்தாங்க. அதனால தான் நம்ம நேற்றே வந்து பி போர்டு பெண்டிங் நம்பர்லேருந்து 5ஆம் நம்பர் கட்டாயமாக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டில் இருந்த 10 நாளாக இருந்த 5ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. அது மட்டும் தான் 10 நாளாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் 0 தான். சரிங்களா, அது மட்டும் 10 நாளாக இருந்தது, அதை எடுத்திருந்தாங்க. 5ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க, 10 நாளாக இருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பருக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்னங்க நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வந்தால் முழுக்க 5ஆம் நம்பர் மட்டுமே வருது அப்படின்னா, அதிகபட்சமாக என்ன நம்பர் வருமோ அதை எடுத்தாலே போதும். நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே இல்லாத ஒரு வின்னிங் நம்பரை எடுத்துடலாம். சரிங்களா, அப்போ நாளைக்கு 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நீங்கள் எடுத்தாலே போதும். அதே நம்பர் உங்களுக்கு நாளைக்கு வின்னிங் நம்பராக வராமல் போகாது. கடைசியில் நமக்கு 2 நம்பராக நாளைக்கு நிச்சயமாக வின்னிங் நம்பராக நமக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே வந்து நமக்கு 5 ஆரம்பிச்சிருக்கு. 55 அந்த கணக்கிலே வர்றதுனால நமக்கு கட்டாயமாக ஏசியில் இடத்துல 55, பிசியில் இடத்துல 55. அப்படி பார்க்கும்போது நமக்கு கட்டாயமாக நமக்கு 2 நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும். அப்போ நீங்கள் 2 நம்பர் ஏசி பிசி 2 நம்பர் நீங்கள் போட்டாலே நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அழகான வின்னிங் இருக்குது, மாற்றமே இல்லை. ஏன்னா 5ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக கணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் நம்பருக்கு பேசிக்காக என்ன வருமோ அதை எடுத்தாலே போதுமே, நம்ம ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிடலாமே. அதிகபட்சமாக வந்து அடிக்கக்கூடிய நம்பர் அதான். 2 நம்பர் நீங்கள் எடுத்தாலே போதும், 5ஆம் நம்பருக்கு அது அழகாக மேட்ச் ஆகிடும். சரிங்களா, ஏன்னா எல்லாமே 5ஆம் நம்பர் தானே இருக்குது. சரிங்களா, அப்போ ஈஸியாக மேட்ச் ஆகிட்டு போயிடும், சூப்பராக வின்னிங் எடுக்கிறது. அதே மாதிரி ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு, எனக்கு 8ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக, எப்போயுமே ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் 5க்கு 8 தான். அது நான் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வருது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 5க்கு 8 அப்படின்னு தான் எனக்கு வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா
852 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு வரணும்னு தான் தோணுது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 852 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 825 வருதா, அதே கணக்கு 852 அப்படிங்கிற நம்பர் வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 852 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்பவுமே ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு வந்து 15ஆம் தேதி இல்லையா, அப்போ நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9ஆம் நம்பர். எதனால் அங்கே 9ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 நம்பர் மேலே டவுட். அதாவது 952 இருக்கணும், இல்லை 852 இருக்கணும். ஏன்னா 952 ஏற்கனவே இருக்குது. 925ன்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? 925 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு அதே மெத்தடில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 952 மேலேயும் கொடுத்துருக்காங்க. 952ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் 952 அப்படின்னு ஒரு 9ஆம் நம்பர் இங்கே தூக்கி வச்சாங்க அப்படின்னா 952 அதே நம்பர் இங்கே மேலே இருக்குது பாருங்கள் 952. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். அது வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுத்தங்கிறக்கா பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி மேட்ச் ஆகுதா வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9ங்கிற இந்த 2 நம்பரும் சான்சஸ் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் 8ஆம் நம்பருக்கு வந்து அதிகமாக, 5ஆம் நம்பருக்கு வந்து அதிகமாக 8ஆம் நம்பர் வரும். 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரும், வராமல் போகாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் வரும். எப்படிங்க 9ஆம் நம்பர் வரும்னா 4க்கு 9ன்னு வந்திருக்கு இல்லையா, 4க்கு 5ன்னு வந்திருக்கு இல்லையா, 4க்கு 5ன்னு வந்தால் அந்த மெத்தட் வரும். எப்பயாச்சும் ஒரு மாதம் தான் ஆடாமல் விடுவாங்க. மற்றபடி 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ஆடுறாங்க. இந்த மாதம் நமக்கு 5க்கு 4ன்னு ஆடிக்கிறாங்க. 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர்னு ஆடினாலே நமக்கு வந்துடும். 5க்கு 4ன்னு ஆடினாலே அதே மாதிரி 5க்கு 9 நம்பரும் வந்துடும். அது மாற்றமே முடியாது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம 8ஆம் நம்பர் என்னெல்லாம் 5ஆம் நம்பருக்கு என்னெல்லாம் நம்பர் வருமோ அதை மட்டுமே மேக்ஸிமம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். கட்டாயமாக வின்னிங் கிடைக்கிறக்கு. சரிங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து பி போர்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா 453 அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. 453 ஏற்கனவே 422ன்னு வந்துருச்சு இல்லையா, 442 அதே மாதிரி 522 அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 453 அப்படின்னு வந்துடணும். சரிங்களா? 425 453 அப்படிங்கிற வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் பேசிக்காக வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்தால் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு 2ஆம் நம்பர். எப்படிங்க சி போர்டு 2ஆம் நம்பர் வரும்? 5ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர்ஸ் 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா, அதில் மாற்றமே கிடையாது. 5ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டால் 2ஆம் நம்பரும் ஆடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. 5க்கு 2ன்னு ஆடுவாங்க, 5க்கு 7ன்னு ஆடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காமனாக ஆடக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? அப்போ 5ஆம் நம்பருக்கு நீங்கள் என்ன நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும்னா இதுதான் மேட்ச் ஆகும். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5ஆம் நம்பர் வரப்பெல்லாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். 5க்கு 3 சரிங்களா, 5க்கு 4 அதை 5க்கு 9 கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ 5க்கு 0 நம்முடைய பவர் டேரெக்டான பவர், அதில் மாற்றம் இல்லை. அதே பேர் 5க்கு 8 சரிங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 2க்கு 5னா அப்போ 5க்கு 2 அதை கணக்கு தான். இப்போ நான் கொடுத்த கணக்கும் இந்த கணக்கும் ஒரே சேம் கணக்கு தான், மாற்றமே இல்லை. வேறு எந்த நம்பருக்கும் நம்ம மாற்றிலாம் கொடுக்கவே இல்லை. சேம் நம்பர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். செமையாக இவ்வளோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5க்கு 4 நீங்கள் எங்கே தொட்டு பார்த்தாலும் 5க்கு 4 5க்கு 2 5க்கு 3 தான் வரும். அதை தவிர வேறு எதுவும் வராது. இந்த மாதமே வேறு எதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்திருக்கும், வேறு எதுவும் வராது. ஏன்னா 5ஆம் நம்பர் வந்தால் இந்த மாதம் பேசிக்காக என்ன நம்பர் வரும் அதை தான் நம்ம இங்கே கணக்கிலே வருது. அந்த நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம், வேறு நம்பர் மாறியும் கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் அங்கே 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 5 5ன்னு வருது இல்லையா. அப்போ 2 5 5ன்னு 5ஆம் நம்பர் இங்கே ஒரு 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் வைக்குவாங்க. வச்சாங்கன்னா 3 5 3 5 5ன்னு இப்படி தான் வரும். நீங்கள் இந்த பக்கம் 5ஆம் நம்பர் வச்சா 3 5 வருமா? வராது. இந்த பக்கம் வச்சா 3 5 வருமா? வராது. ஆனால் இங்கே வச்சா மட்டும்தான் நமக்கு 3 5 வரும் இல்லையா. 5 5 5 3 5 வருமா? வரும். அப்போ நீங்கள் இதை ஏ போர்டில் வச்சா வருமா? வராது. பி போர்டில் வச்சா வருமா? வராது. ஏ போர்டில் வச்சா 4 5 தான் மாறுமே தவிர 3 5 வராது இல்லையா. அதில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது தான் நமக்கு 3 5 அப்போ சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் தான், ரொம்ப
அது வருது வரலங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அது ஒரு சின்ன மெத்தேடு தான். உங்களுக்கு 3 வரிசையாக இந்த மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்னில் வரணும். 3 5 ஒரே மாதிரி பேட்டர்னில் வரணும்னா நீங்கள் அது ஏ போர்டில் வச்சாலும் வராது, பி போர்டில் வச்சாலும் வராது. ஆனால் சி போர்டில் வச்சா வரும். அப்போ அதுதான் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சி போர்டில் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்கும். உங்கள் கணக்கில் ஏதாவது 5ஆம் நம்பர் வருதா சி போர்டில் அப்படிங்கிறது. சரிங்க, இதெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு வேறு ஏதாவது நம்பர் வரணும்னு என்ன பண்ணால் 7ஆம் நம்பர் வரும். ஏன்னா 5க்கு 7ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் எடுத்துக்கங்க. சப்போர்ட்டிவ் நம்பர் எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஏதாவது சப்போர்ட்டிவ் நம்பர் 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை கால்குலேட் பண்ணாலே போதும் நமக்கு. ஏன்னா நேற்று கொடுத்தப்பட்ட நம்பர் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2க்கு 5 தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி 4க்கு 9 தான், 4க்கு 5 தான் கொடுத்துருக்குறாங்க. அதை கணக்கு பண்ணி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மெத்தடை தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மெத்தடை தான் நமக்கும் கையில் கிடச்சிருக்கு. சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே 3 8 2 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். அதுதான் நான் சொல்கிறேன். இது அதான் அப்படியே நீங்கள் பவரில் வச்சா கூட நீங்கள் வின்னிங் நம்பர் இருக்குது. அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம கொடுக்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெறும் 5ஆம் நம்பர் மட்டும்தானே வந்திருக்கு. நமக்கு வேறு எந்த நம்பர் வரல இல்லை. நான் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் ஆடனா என்ன நம்பர் வருமோ அதை மட்டும் நீங்கள் பொறுக்கி போட்டாலுமே ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி வருது, அதை எப்படி டெக்னிக்காக பயன்படுத்தி வின்னிங் எடுக்கணுங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணி எடுத்து பாருங்கள். சூப்பராக ஒரு வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.